darlings. Missed you all. FPS வேணுமா FPS இருக்கு, ரேட் ரேசிங் வேணுமா ரேட் ரேசிங் இருக்கு, DLSS வேணுமா அதுவும் இருக்கு. ஆக மொத்த கேமர் தேவையான எல்லாமே இருக்கு. வாங்க பிரிச்சிரும். சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணும்போது அப்படியே சர்வ் பண்ற மாதிரியே இருக்கு. நல்ல ஹெவியான பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அடாப்டட் 280 வாட்ஸ். ஃபர்ஸ்ட்டை விட இப்போ தின்னா இருக்காது, ஆனாலும் இருந்தாலும் ஹெவி தான். வெறும் மேனுவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுக்கு தனி பாக்ஸ் வந்து இல்லை, அவ்வளோதான். லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பாத்துறோம். ஃபைனலி லேப்டாப்பை பிரிச்சுட்டோம். மேலே பார்த்தா மெட்டல் இல்லை, ஹாட் பிளாஸ்டிக்கு. பின்னாலையும் ஹாட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாவ் RGB லைட் ஓபன் பண்ண உடனே அப்படியே தக்கன்னு மின்னுதுரா. எஸ், ஓபன் பண்ணி கான்ஃபிகர்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பெக் சொல்றேன். ஸ்பெக் பார்த்தோம்னா டாப் ஆஃப் தி வேரியன்ட்ல இருக்க i9-14900HS ப்ராசஸர் தான் இருக்கு. HX ப்ராசஸர், ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். 24 கோர் 32 த்ரெட் இருக்கு. RAM பார்த்தோம்னா 16 GB RAM இன்பில்டா வந்தது. 32 GB RAM அப்கிரேட் பண்ண போற. பிளஸ் இதுல வந்து 2 ஸ்லாட் SSD ஸ்லாட் வந்திருக்கு. 1 TB SSD ஸ்லாட் ஆல்ரெடி இன்பில்டா வருது. நம்ம வேணும்னா 2 TB SSD அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த லேப்டாப் வாங்குற முக்கியமான டிஸ்பிளே இதுவா தான் இருக்கும் எல்லாருக்கும். RTX 4070 8GB கிராபிக்ஸ் கார்டு இதுல வருது. நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா கீபோர்டு வந்து நமக்கு RGB லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹாட் கீ கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்க்கு தனியா ஹாட் கீ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா டச் பேட் வந்து லார்ஜ் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர் பேடும் வந்துருது. RGB லைட் கீபோர்ட்ல மட்டும் இல்ல, லேப்டாப் கீழே நமக்கு நல்லா ஹைலைட் பண்ற மாதிரி, இப்போ நைட் டைம்ல கேம்ஸ் விளையாடுறவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ற மாதிரி செம்மையா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துலயும் நமக்கு பவர் இண்டிகேஷன் செப்பரேட்டா LED லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே நிபுலா 16 இன்ச் QHD+ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 500 நைட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வருது. அவுட்டோர்ல ஏதாவது யூஸ் பண்ணோம்னா நம்மளால தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். சாட்டன் ஃபினிஷ்டுக்கு டச் பேட் கொடுத்துருக்காங்களா, கையை வச்சா வலிக்கிட்டு போமா. ஸ்பீக்கர் பார்த்தோம்னா டால்பி அட்மாஸ் வந்துடுது. கனெக்டிவிட்டின்னு பார்க்க போனோம்னா Wi-Fi 6E வந்துடுது. இதுல வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ரவுண்ட் பின் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட்டு, 2 Type-C போர்ட்டு, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா 2 USB போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பேட்டரி 90 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. இந்த ஆசஸ் லேப்டாப்பில் ஆர்மோரி கிரியேட்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஜிபியை எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இதில் வந்து ஸ்டாண்டர்ட் மோடு, சைலண்ட் மோடுன்னு நல்லா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் இதுக்கு தனியாக கீயும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களால் டிஸ்பிளேல மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது கூடவே மொபைல் ஆப் இருக்கு. மொபைல் ஆப் மூலியமாகவும் உங்களால் இதை நம்ம லேப்டாப் என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை மானிட்டர் பண்ணிக்க முடியும். இடையில பேபங்களாக் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுனே RGB லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீடியோ எடிட்டரை வாங்கியிருப்பீங்களோ இல்லை மூவி பார்க்கறதுக்கு வாங்கியிருப்பீங்களோ இல்லையோ, ஆனால் இது நிறைய கேமர்ஸ் வாங்கியிருப்பாங்க. இதுக்காகவே நான் கேமர்ஸ் கம்யூனிட்டி போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபார்ட்நைட்டு, கால் ஆஃப் டியூட்டி, சைபர் பங்கு, ஹில் டிரைவ், கவுண்டர் ஸ்ட்ரைக் இந்த கேம்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்றாங்க. என்னப்பா பாசிட்டிவ் மட்டும் சொல்றேன், நெகட்டிவ்லாம் சொல்ல மாட்டியா? நெகட்டிவ் சொல்றேன். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வெப்கேம் வந்து 720 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் கேமர்ஸ்க்கு கண்டிப்பா அது பத்தாது. அது கூடவே நமக்கு சேஃப்டின்னு பார்த்தோம்னா வெப்கேம் ஷட்டர் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இல்லை, ஹீட்டு நிறையவே ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம பர்ஃபார்ம் பண்ணி வாங்கின வரைக்கும் ஹீட்டு அதிகமாக தான் ஆகுது. அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் மோடு யூஸ் பண்ணோம்னா அதிகமாகவே ஹீட் ஆகுது. என்னதான் ஃபேன் வந்து வென்டிலேஷன் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்தாலும் ஹீட் அதிகமாக ஆக தான் செய்யுது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு 3 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல. ஃபைனலாக லேப்டாப்போட ப்ரைஸு. இந்த லேப்டாப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆன்லைனை விட சூப்பர் ப்ரைஸு ஃபஸ்ட்டு கமெண்டில் சொல்லியிருக்கேன்.
அந்த ப்ரைஸ்க்கு இந்த லேப்டாப் வாங்கலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராக் ஸ்டிக் லேப்டாப்பில் ஒரு அட்ராக்டிவான திங்ஸு, இந்த கீபோர்டு வந்து லைட்டு இந்த மாதிரி வருது. இதை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ப்ரீத்திங் செலக்ட் பண்ணுற பாருங்கள். ப்ரீத்திங் செலக்ட் பண்ணோன்னே லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அடுத்த மாடல் செலக்ட் பண்ணுறேன், பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சைக்கிளிங் செலக்ட் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? ரெயின்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், எல்லா கலரும் வந்திருக்கும். காம்ப்ட் இதில் பாருங்கள், லேசர் செலக்ட் பண்ணுறேன், அதில் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஜே செலக்ட் பண்ணோடனே அந்த கீபோர்டை என்ட்ரு ஆகுது. யூ செலக்ட் பண்ணோடனே அந்த ரோ ஃபுல்லாக வருது. எம் செலக்ட் பண்ணதும் அந்த ரோ ஃபுல்லாக வருது. இது பாருங்கள், யூ செலக்ட் பண்ணதும் ரவுண்டு மாதிரி போதா. ரெயின் செலக்ட் பண்ணோடனே கலர் கலராக வருது. போதுமா?